ஹாய் சச்சி டாக்கிஸ். ஒரு கதைக்கு ஒரு திரைக்கதை நல்லா அமைஞ்சிச்சுன்னா அது எவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமையுன்றதை நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம். அப்படி அமையாத படம் தான் இந்த படம். மேதகு, சல்லீர்கள் போன்ற சிறந்த படங்களை இயக்குன டைரக்டர் இந்த படத்தை தான் இயக்கியிருக்காரு அப்படின்னு யோசித்தா என்னால் அதை நம்பவே முடியல. இந்த படத்தோட பேர் ஆட்டி. ஆட்டின்னா மனைவி, இல்லாள், பெண், பெண்பால் இன்னத்தை குறிக்கக்கூடிய தூய தமிழ் வார்த்தை. இதில் இந்த படத்துக்கு அவர் பெண்ன்ற பொருளை தலைப்பாக வச்சிருக்காரு. படத்தோட பேருக்கு இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து பேர் வச்ச டைரக்டர் அதை அவர் திரைக்கதையிலையும் பண்ணியிருந்தான்னா இந்த படம் நல்ல படமாகவே அமைஞ்சிருக்கும். படத்தோட கதை என்ன அப்படின்னா, நாம வழிபடக்கூடிய பெண் காவல் தெய்வங்களில் முக்கியமாக பெண் தெய்வங்கள் எப்படியெல்லாம் உருவாகிறாங்கன்ற கதையை இந்த படம் மூலமாக டைரக்டர் சொல்ல வந்திருக்காரு. படத்தோட பலம் இந்த படத்துக்கு ஒரு ஆர்ட் ஒர்க்கை சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் இந்த படம் ஒரு முக்கியமாக ஒரு பீரியட் படம். கதை நடக்கக்கூடிய காலகட்டத்தை அப்படியே கண்ணு முன்னா காட்டியிருக்காங்க. அவங்க போட்ட உழைப்பு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே இருந்திருக்கு. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஒர்க்கில் ரொம்பவே ஸ்கோப் உள்ள ஒரு கதை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அவர் இன்டர்வல் பிளாக்ல அவங்க வச்சிருந்தாரு அப்படின்னா, அந்த இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் இந்த பெண்கள்லாம் இப்படி தெய்வங்களை ஆகுறாங்க அப்படின்றத வசனமாக கொண்டு போகாமல் திரைக்கதையில் காட்சிப்படுத்தியிருந்தாருன்னா படம் இன்னும் பார்க்க ரொம்ப பட்டாசாக இருந்திருக்கும், ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். சமீப காலங்களில் 3 மணி நேரத்தை தாண்டி 4 மணி நேரத்தை நெருக்கி கூட படங்கள் நிறைய வந்திருந்தாலும் இந்த 1.5 மணி நேரம் படம் நம்ம பார்க்கும் போது ரொம்ப நேரமா பார்க்குற மாதிரி படம் ஃப்ளோவா போகுது. அது இந்த படத்துக்கு மைனஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம மொபைல் இல்லாத காலகட்டத்தில், அதாவது இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாத காலகட்டத்தில் வாழ்கிற மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்லோவான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்றத அனுபவிக்கிறதுக்கும் இந்த படம் பார்க்கறதுக்கு 2 விதமான ஒரு கலவையான அனுபவத்தையே கொடுத்துச்சு. விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்க. வேற ஒரு நல்ல படத்தில் திரும்ப நான் சந்திக்கிறேன்.